அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா? வெளியான அறிவிப்பு. $130 அதிகரித்த எண்ணெய் விலை. இலங்கையில் விலை திருத்த அட்டவணை. எரிபொருள் விலை அதிகரிப்பின் தாக்கம். பேருந்து கட்டணம் மேலும் அதிகரிப்பு. யாழில் மதுபோதையில் இருந்த போலீசார் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல். எரிபொருள் விநியோக முறையில் மாற்றம். மக்கள் வங்கி இலங்கை வங்கிகளில் வட்டி விநியோகத்தில் கடன். 400 பாடசாலைகளுக்கு கிடைக்கப் போகும் வசதி. ஈரானிய கப்பல் மீதான அமெரிக்காவின் தாக்குதல். சாமரே எம்பிக்கு வலுக்கும் நெருக்கடி. மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாழ்வெட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். மின்சார உற்பத்திக்காக தேவையான எரிபொருள் கிடைக்கப்பெறுவதனால் இதுவரை மின்வெட்டு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி PL பிரதீப் பியதர்ஷன பெரேரோ தெரிவித்துள்ளார். எனினும் மின்சார தேவை அதிகரித்துள்ளதால் நுகர்வோர் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையில் மின்சார தேவையும் அதிகரித்துள்ளது. இலங்கையின் மின் கட்டமைப்பில் இதுவரை வழங்கப்பட்ட மின்சார தேவையின் அதிகப்படியான 3089 மெகாவாட் அளவு கடந்த வாரம் திங்கட்கிழமை பதிவாகியுள்ளது. அதேபோல் அன்றைய மின் நுகர்வு 60.56 கிகாவாட் மணித்தியாலங்களாக காணப்பட்டுள்ளது. வறட்சியான காலநிலை மற்றும் எரிபொருள் நெருக்கடி நிலவும் சூழலிலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எமது தேவைக்கேற்ப எரிபொருளை வழங்குகின்றது. எனவே நாட்டில் மின்வெட்டு இன்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை நாம் வழங்கி வருகின்றோம். எனவே மின்சாரத்தை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழலில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்வது விலை சூத்திரம் பயன்படுத்தப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் எரிபொருளின் விலை சாதாரண மட்டத்தில் ஏற்ற இறக்கத்தை சந்தித்தால் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய நாங்கள் விலையில் திருத்தத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் உலக சந்தையில் எண்ணெய் விலையில் தற்போது ஏற்பட்டுள்ள அதிகரிப்பிற்கு விலை சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் விலை திருத்தம் செய்ய முடியாது. மேலும் உலக சந்தையில் 70 தொடக்கம் 78 அமெரிக்க டாலர்களாக இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 130 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்தது. இப்படியான நிலையில் விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் மாற்றத்தினை செய்ய முடியாது. இதன்படி கடந்த 2 முறைகளும் விலை சூத்திரத்திற்கு அமைய நாங்கள் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளவில்லை. பொதுவாக உலக சந்தையில் எண்ணெயின் விலையில் ஏற்ற இறக்கம் குறைவாக இருந்தால் விலை சூத்திரத்தை பயன்படுத்த முடியும். மேலும் மே மாதம் 1ஆம் திகதி முதல் விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தேசிய பேருந்து கட்டண கொள்கையின் கீழ் பேருந்து கட்டணங்கள் மீண்டும் திருத்தி அமைக்கப்பட வாய்ப்புள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பேருந்து கட்டண கொள்கையின் கீழ் பேருந்து கட்டணங்களை மீண்டும் திருத்துவது தொடர்பாக கேள்வி எழுந்தபோது மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதலை பொறுத்து சில முடிவுகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த முடிவுகள் உரிய நேரத்தில் எடுக்கப்படும். அதே சமயம் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. தற்போது எரிபொருள் விலை உயர்ந்ததால் அதன்படி பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை குறைந்தால் அதன் பலனை பொதுமக்களுக்கு வழங்கும் வகையில் கட்டணங்களை மீண்டும் குறைப்பது தொடர்பில் விவாதிக்கலாம். மத்திய கிழக்கில் போர் தீவிரமாவதால் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டால் கட்டண மாற்றங்கள் அவசியமாகும். இருப்பினும் பொதுமக்களுக்கு முடிந்தவரை நிவாரணம் வழங்க அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது என்றார். பருத்தித்துறையிலிருந்து மணற்காட்டிற்கு சுற்றுலா சென்றவர்கள் மீது சிவிலுடையில் நின்ற போலீசார் கோர தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். சிவிலுடை மட்டுமன்றி மேலாடைகளே இல்லாது மது அருந்தியவாறு இருந்த காங்கேசன்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரே இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். போலீசார் போலீஸ் திணைக்கள வாகனத்தில் சென்று மேலாடைகளின்றி மதுபோதையில் இருந்துள்ளனர்.
போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் படுகாயமடைந்த இருவர் மந்திகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியில் கேள்வியை கட்டுப்படுத்துவதற்காகவும் வரிசைகளை குறைப்பதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை ஒற்றை இலக்க எரிபொருள் விநியோக முறைமையை நீக்குவது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருண தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் இறுதி வரை நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எரிபொருள் கொள்வனவு தொடர்பான அத்தியாவசிய டெண்டர்கள் ஏற்கனவே கோரப்பட்டுள்ளன. எதிர்வரும் வாரங்களில் நாட்டில் எதுவித தடையுமின்றி எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் தட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியில் கேள்வியை கட்டுப்படுத்துவதற்காகவும் வரிசைகளை குறைப்பதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை ஒற்றை இலக்க எரிபொருள் விநியோக முறைமையை நீக்குவது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். எரிபொருள் நிலையங்களில் வாகன வரிசைகள் தொடர்ந்து குறைந்து நிலைமை முழுமையாக வழமைக்கு திரும்பும் பட்சத்தில் இந்த விநியோக கட்டுப்பாட்டு முறைமையை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி 5 ஆண்டுகளில் 50,000 தொழில் முனைவோரை உருவாக்க நிதியுதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு படியாக சலுகை கடன் திட்டத்தை செயல்படுத்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விவசாய மற்றும் தொழில்துறை துறைகளில் இளம் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான கடன் திட்டத்தை செயல்படுத்த அந்த பணத்தை பயன்படுத்த கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேற்கூறிய கடன் திட்டத்தை மேலும் செயல்படுத்துவதற்காக 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மூலம் 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மக்கள் வங்கி, இலங்கை வங்கி மற்றும் பிராந்திய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் மூலம் 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் கூறப்பட்ட கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்கேற்ப வழிகாட்டுதல்களை வெளியிடுவதற்கும் தனது அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படவுள்ள நடவடிக்கைகளை அமைச்சர் அமைச்சரவையில் சமர்ப்பித்தார். மேலும் அதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுகளில் மாணவர்களின் பங்கேற்பை அதிகரிப்பதையும் உடல், சமூக மற்றும் மனநலனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு நாடு முழுவதும் உள்ள அரசாங்க பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு பெரிய திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறையும் போதுமான வசதிகள் இல்லாததும் விளையாட்டுகளில் மாணவர்களின் ஈடுபாட்டை கட்டுப்படுத்துவதோடு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் திறமை மிக்க விளையாட்டு வீரர்களை கண்டறிவதையும் தடுக்கின்றன என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். தற்போது நாட்டின் 10,096 அரசாங்க பாடசாலைகளில் சுமார் 5% பாடசாலைகளில் மட்டுமே தரமான அளவிலான விளையாட்டு மைதானங்கள் உள்ளன. இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்வதற்காக இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் 400 மீட்டர் ஓடுதளத்துடன் கூடிய குறைந்தபட்சம் ஒரு தரமான விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் 25 மாவட்டங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு தேசிய பள்ளி மற்றும் 3 மாகாண பள்ளிகள் மேம்படுத்தப்படும். இதன் மூலம் 4 ஆண்டுகளில் 400 பள்ளிகள் உள்ளடக்கப்படும். இந்த முன்னெடுப்பு 2026ஆம் ஆண்டு முதல் 2029ஆம் ஆண்டுக்குள் ரூபாய் 2010.50 மில்லியன் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். கல்வி அமைச்சர் என்ற தகுதியில் பிரதமர் ஹரணி அமரசூரியவால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படை தளபதியின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் நட்புறவு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இலங்கைக்கு வந்து கொண்டிருந்த ஈரானிய கப்பலான ஐரிஸ் தேனா மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானிய தூதுவர் தெரிவித்தமை அதிர்ச்சி அளிப்பதுடன் இலங்கையின் தேசிய பாதுகாப்பையும் இறமையையும் பாரிய கேள்விக்குறியாகியுள்ளதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிரெசா டெல்கோஷ் முன்வைத்த உண்மைகள் குறித்து இம்ரான் மஹரூப் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டு அரசாங்கத்தின் பொறுப்பற்ற போக்கை வன்மையாக கண்டித்துள்ளார்.
இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்தியாவில் இடம்பெற்ற மிலான் 2026 சர்வதேச கடற்படை பயிற்சியின் போது இலங்கை கடற்படை தளபதியால் விடுவிக்கப்பட்ட நேரடி அழைப்பின் பெயரிலேயே ஈரானிய கப்பல் இலங்கையை நோக்கி வந்துள்ளது. எமது நாட்டுக்கு விருந்தினராக வருமாறு ஒரு தரப்பை அழைத்துவிட்டு அவர்கள் எமது கடல் எல்லைக்கு மிக அருகில் வைத்து தாக்கப்படுவதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது சர்வதேச ராஜதந்திர ரீதியில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய அவமானமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை ஏப்ரல் 30 அன்று விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்னவின் முன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி முன் விசாரணை கலந்தாய்விற்காக ஏப்ரல் 30 அன்று வழக்கை விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்க 2016 ஆண்டில் ஊவா மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தபோது மாகாண சபை சார்பாக வரையப்பட்ட காசோலையை தனது தனிப்பட்ட கணக்கில் வைப்பு செய்வதன் மூலம் ஊழல் குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு அவர் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். ஏறாவூர் 1ஆம் பிரிவு இளையவன் வீதியில் நேற்று 2 குழுவினர் இடையில் குறித்த தாக்குதல் நடந்துள்ளது. இருவரும் படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2 தினங்களுக்கு முன்தினம் இடம்பெற்ற கண்காட்சியில் குறித்த 2 குழுக்களிடையிலே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து நடந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். நேற்றிரவு 9 மணியளவில் ஒரு குழு ஒன்று வீடு தேடி சென்று வாளால் வெட்டி தாக்கியதில் 2 படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஏறாவூர் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.